அன்பிற்குரியவர்களே, நேற்றைய தினம் ஈரானுக்கு எதிராக வளைகுடா நாடுகளின் அனைத்து முதன்மை அதிகாரிகளும், அதாவது ஆட்சியாளர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். சவுதி, துபாய், கத்தர் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய நாட்டில் இருந்த அமெரிக்க தளங்களை ஈரான் அழித்து விட்டது. அதனால் ஈரானுக்கு நாம் கடும் நெருக்கடியை கொடுக்க வேண்டும். இந்த செய்தி எதை உணர்த்துகிறது என்றால், இந்த அரபுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எல்லாம் முட்டாள் அரபிகள், இந்த இவனுங்கள்லாம் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறவெல்லாம், மிஸ்டர் பீன்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கிறான் இல்லையா, அவர் ஒரு அறிக்கை நேற்று விட்டுருக்கிறாரு. பிரிட்டன் காசாவுக்கு எதிராக இவங்களை இஸ்ரேலை ஆதரிக்கிறது நான் வெட்கப்படுறேங்கிறார். ஒரு ஜோக்கராக பார்க்கப்படுற ஒரு நபர் எப்படி இருக்கிறாரு? ஒரு வீரனாக தன்னுடைய நாட்டை நேசிக்கக்கூடியவர் இந்த விதத்தில் பிரிட்டனை நான் வெறுக்கிறேன், இவ்வளவு ஒரு கேவலமான செயலை என் நாடு எப்படி ஆதரிக்கிறது, நான் ஆதரிக்க மாட்டேன் என்று அறிக்கை விடுக்கிறார். இவர் நாங்கள் எல்லாம் ஷேக் என்று சொல்லிக்கொண்டு அருகில் இருக்கிற மக்களை 147 பெண் குழந்தைகளை அனாவசியமாக கொன்று குவித்த இஸ்ரேலுக்கு எதிராக பேச வேண்டியவன், எங்களுக்கு பாதுகாப்பா தானே என் நாட்டுல எல்லாம் ஏர்பேஸ் வச்ச, போர்க்கப்பல்கள் ஒன்று நிறுத்தின, ஆனா உன் ஏர்பேஸே இப்ப காலி, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, அப்ப போட்ட அக்ரிமெண்ட்டை நாங்க ரத்து பண்றோம்டா என்று சொல்லி ஒன்னா சேர வேண்டிய இந்த கூழ் மூட்டைகள், எது பாதுகாப்புன்னே தெரியாத இந்த அரை வேக்காடுகள் என்ன செய்கிறது? ஈரானுக்கு எதிராக நாங்க எல்லாரும் பொருளாதார நெருக்கடி, வேற என்ன நெருக்கடி எல்லாம் கொடுக்க போகணும் அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஐநாவுல உலக பாதுகாப்பு சட்டத்துல 51வது பகுதி தேடி கண்டுபிடிச்சு இவனுக்கு புத்திசாலித்தனமா இன்னைக்கு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. செய்தி வந்த உடனேயே நம் சிந்தனையில் எது எட்டியது என்றால், நபிகளா ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு எந்திரிச்சு அரபுகளுக்கு கேடுதான்பாங்க. அது அப்படி இதோட போட்டி பார்க்க முடியுது. இப்போ உலகத்துக்கு கேடுதான்னு சொல்லியிருக்கேன் ரசூலுல்லா, உலகத்தான் கேடு. என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தூதர் என்னவாயிற்று, இன்றைக்கு யாஜூஸ் மாஜூஸ் அடைக்கப்பட்ட அந்த தடையிலிருந்து இந்த அளவிற்கு ஓட்டை விழுந்து விட்டது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி அவங்க வெளியில வந்தானுங்கன்னா கேடு முதல்ல யாருக்குன்னா அரபுகளுக்கு தான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதைத்தான் இப்ப இவங்க நிரூபிக்கிறாங்க. உலகமே அந்த மத்திய கிழக்கை நம்பிதான் இருக்கு. இவ்வளவு அற்புதமான வளம் கொண்ட இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்கிற பகுதியில் வாழ்ந்து கொண்டு அடிமைகளாக வாழ்கிறார்கள். ஆகவேதான் அரபுகளுக்கு கேடுதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதை இன்னைக்கு ஐக்கிய அரபுகள் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய அந்த அதிகாரிகள், அரபு அதிகாரிகள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆகவே இவர்களிடமிருந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாட்டில் வாழ்கிற நல்ல மக்களையும் இன்னும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நற்சூழலை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.